வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தகப்பனார் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தன்னுடைய ஒரே பெண்ணுக்கு வரன் பார்த்து திருமணம் பேசி முடிவு செஞ்சிடறார். இப்போ கல்யாணத்தில் எந்த மாதிரி சாப்பாடு போடலாம் அப்படின்னு குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு பட்ஜெட் கல்யாணம், சரிங்களா? அப்போது இலையை போட்டு பரிமாறும்போது சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லா பொருளையும் எல்லா இலையிலையும் வச்சுட்டு போயிடுவாங்க. யார் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு கணிக்க முடியாது. குழந்தைகளும் வரலாம், வயதானவர்களும் வரலாம். நிறைய பேர் சாப்பாட்டில் இப்போ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்காங்க. அதனால நிறைய வேஸ்ட் ஆகும். சாப்பிட்ற பொருளை வீணாக்கிறது பெரிய கிரிமினல் குற்றம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த முறை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படின்னா பஃபே சிஸ்டம். தட்டை எடுத்துட்டு நாமளே ஒவ்வொரு கவுண்டருக்கா போய் என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். இதில் என்ன வசதி அப்படின்னா ஆக்கப்பட்ட அந்த உணவுப் பொருள்கள் வீணாகாது, மிச்சம் இருக்கும். நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ 2 இட்லி இலையில போடுறாங்கன்னா நமக்கு வேணும்னா ஒரு இட்லியோட நிறுத்திக்கலாம். இலையில போட்டதை திருப்பி தர முடியாது, சரிங்களா? அப்போது பஃபே சிஸ்டம் நல்லது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு தட்டுக்கு 200 ரூபாய் அப்படின்னு கணக்கு போடுறாரு அவர். சரிங்க அப்படின்றாரு. அப்போது எத்தனை தட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதுக்கு தான் காசு கேட்போம் நாங்கள், அதுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு 500 பேர் எதிர்பார்க்குறேன். பஃபே பந்தி நடக்குது. நடக்கும்போது எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு இவர் வந்து ஒரு 600 பேருக்கு பில்லு கொடுக்குறாரு. சமயக்காரர் என்ன சொல்கிறாரு, 600 பேர் சாப்பிட்ருக்காங்க சார் அப்படிங்க. இவர் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, 500 பேரே வரலையே சார், நாங்கள் ஒரு சர்வே பண்ணமே, மிஞ்சி போனால் 500 தாண்டவே தாண்டாதே, எப்படிங்க 600 வரும் அப்படின்னு திரும்ப கேட்குறாரு. தட்டு தாங்க எனக்கு கணக்கு, தட்டினுடைய எண்ணிக்கையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 600 பேர் சாப்பிட்ருக்காங்க, அது உறுதி அப்படிங்கிறார். சரின்னா அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துறாரு. வேறு வழி இல்லை, அவர் சொல்லும்போது கொடுத்தாலும் ஒத்துக்கிட்டார் ஏற்கனவே. எப்படி இது நடந்திருக்கும்னு ஆலோசிக்கும் போது பல பேர் பல கருத்துக்களை சொல்லும்போது ஒரு உண்மை தெரிஞ்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸ்வீட்டில் ஆரம்பித்து இட்லி அது இதுன்னு வரிசையாக வாங்கிட்டே போய் சாப்பிட்றாரு. திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவர் தட்டை கீழே போட்டுட்டு கை கழுவிட்டு போயிடுறாரு. இவரால் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் வராரு, அதே மாதிரி தட்டு எடுக்கிறாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்டு போட போகிற நேரத்தில் அங்கே இன்னொருத்தர் வர்றார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆனியன் ரோஸ்ட் சாப்பிட்டியோ, சூப்பரியா, நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்கிற. என்னது ஆனியன் ரோஸ்டா, எனக்கு தெரியலையே, எங்கே இருக்கு அப்படின்னு. அந்த கடைசியில் தோசை கார்னர்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போனியா? போனனே. அட சரியா பார்க்கலையா நீ போ அப்படிங்கிற. அதனால என்ன இப்போ போயிடுறேன்ட்டு சாப்பிட்டு இருந்தார் பாருங்க. அந்த தட்டை போட்டுட்டு கையை கழுவிட்டு திரும்ப போய் புது தட்டை எடுத்துட்டு போய் ஆனியன் ரோஸ்ட் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்து கை கழுவினார். இப்போ இந்த ஒரே நபருக்கு 2 தட்டு கணக்காகுது. ஆனால் அவர் சாப்பிட்டது அவருடைய வயிற்றினுடைய அளவுக்கு மட்டும்தான். முதல் தடவை வந்து நல்லா சாப்பிட்ருக்காருன்னா விட்டு போனது ஒன்று சாப்பிட்றாரு, அதுக்கும் அந்த ஒரு தட்டுக்கு 200 ரூபான்னா அந்த கணக்கு வந்துடும், சரிங்களா? அதே மாதிரி பாசுந்தி நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு யாராவது வழியில் பார்த்து சொல்லும்போது அந்த சாப்பிட்ட தட்டோடையே வந்து வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி கதை இருக்கு, இதை கொண்டு போய் எப்படி நீட்டுறதுன்னு யோசிச்சுட்டு அந்த தட்டை போட்டுட்டு கிடுகிடுன்னு போய் இன்னொரு தட்டை எடுத்து வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 2 ஆள் கணக்காயிடும். இப்படித்தான் அந்த 100 பேர் அதிகமாயிருக்கு. உண்மையிலே 500 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க, அதுக்கும் குறைவாக இருக்கலாம். அதில் 100 பேர் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. அதனால அனாவசியமாக அவருக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவு. நம்மளால அவங்களுக்கு ஏன் செலவு வரணும்? பஃபேல சாப்பிடும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் 2வது தட்டு ஒரே ஆள் எடுக்காதீங்க. அது நாம் அவங்களுக்கு செய்கிற பெரிய உபகாரம், சரிங்களா? இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.